ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இப்போ சென்சேஷனா இருக்கிற ஓஜி சம்பவத்துல இருந்து. ஓகே, அப்புறம் ஒரு 15 days பேக் காட் அ கால், டியூன் அனுப்பிச்சிடுறேன், ஒரு மாஸ் சாங் வேணும், கேரக்டர் கதையை வச்சு ஒரு சாங் வேணும்னு கேட்டாங்க. இந்த பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா, இதெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி, என்ன மாதிரி உங்களுக்கு இன்புட் இருந்தது? ஒரு சேஞ்சிங் மொமெண்ட் அந்த பாட்டு வரும். கண்டிப்பாக அந்த மொமெண்ட் வரும்போது அவங்க பெரிய ஒரு கரகோஷம் இருக்கும். அவருக்கு நீங்கள் எழுத போறீங்கன்றப்போ எதெல்லாம் ரெஃபரன்ஸாக உங்கள் மைண்டில் வந்தது? இந்த பக்கம் நம்ம தளபதிக்கு வந்து திரை தீ பிடிக்க அப்படின்னு ஒரு லைன் இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் திரையரங்கம் செதறட்டும் அப்படின்றது இருக்குது. ரெண்டு பேருக்குமே அது ஒரு பயங்கரமான ஒரு வேர்டில் பத்தி குச்சின்றது இங்கே ஏன் வந்துச்சுன்னா, நீங்க ஆக்சுவலி யார் ஃபேன்? நான் அஜித் சார் ஃபேன். அஜித் சார் ஃபேன். ஓகே, அவுட் அண்ட் அவுட் அஜித் சார் ஃபேன் தான். சிம்பிளான என்னன்னா, குட்டா இருந்த ஒருத்தன் பேடா மாறான், அது ரெடியா வச்சுக்கோங்க. அஜித் குமார் தலை கடவுளே, ஏன் நீ குமார்னு கூட யாரையும் கூப்பிடக்கூடாது. நோ பில்டப்ஸ் அட் ஆல். வேற எந்த ஹீரோக்கு போட்டாலும் இது அஜித் சார் பாட்டுன்னு தெரியணும், அவர் பேர் வராம. ரேடியோ சிட்டியில் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. அண்ட் நம்ம கூட இன்னைக்கு ஃபேமஸான லிரிசிஸ்ட் விஷ்ணு எடவன். அண்ட் இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், லோகேஷ் கனகராஜோட சேர்ந்து எக்கச்சக்கமான படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் கூடிய சீக்கிரம் இவருடைய படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பெருமைகள் கொண்ட ஒரு பர்சனோட பேசுறதுல ரொம்ப ஹாப்பி. ஹாய் ப்ரோ, வெல்கம் டு மை ஷோ. வணக்கம், வெல்கம். ஓகே, ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இப்போ சென்சேஷனா இருக்கிற ஓஜி சம்பவத்துல இருந்து. சம்பவம் பண்ணிட்டீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆதிக்னா தான் சம்பவம் பண்ணது, அது அப்படியே ஃபாலோ பண்ணி போனதுதான். ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஒரு 4-5 months முன்னாடியே மீட் பண்ணும்போது சொன்னார், நம்ம ஒரு பாட்டு பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். லோகேஷ் கூட எங்க மீட் பண்ணும்போது ஆதிக் மீட் பண்ணிருக்காங்க. அப்ப சொன்னாரு பண்ணலான்ட்டு. எந்த மாதிரி பாட்டு என்ன பாட்டுலாம் சொல்ல கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 15 days பேக் காட் அ கால், டியூன் அனுப்பிச்சிடுறேன், ஒரு மாஸ் சாங் வேணும், கேரக்டர் கதையை வச்சு ஒரு சாங் வேணும்னு கேட்டாங்க. சரி, ஓகே, அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட். அப்போ ஜஸ்ட் லைக் தட்ல இப்படின்றதுக்குள்ள ஓகே, அவ்வளவுதான் சினிமா. ஓகே, ஸோ இந்த பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில இதெல்லாம் சொல்லியிருப்பாங்களா, இதெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி, என்ன மாதிரி உங்களுக்கு இன்புட் இருந்தது? அஜித் சார் இருப்பாரு, என்ன எழுதிக்கொண்டாங்க, அவ்வளவுதான். இதை விட வேற என்ன இன்புட் வேணும் அப்படிங்கிற மாதிரினால ஃபுல் மாஸ் இருக்கணும். ஆனா ஒரு சேஞ்சிங் மொமெண்ட் அந்த பாட்டு வரும், டர்னிங் பாயிண்ட்ல வரும். ஸோ அதுக்கான எலிவேஷன் வச்சுக்கோங்கன்றாங்க, அவ்வளோதான். ஆக்சுவலி நான் இதான் கேட்கலான்னு இருந்தேன். ஏகே சாரோட படம் அப்படின்னா ஓப்பனிங் சாங் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு மாஸ் இருக்கு. ஸோ இந்த படத்துல ஓப்பனிங் சாங்கா இந்த பாட்டு இருக்குமோ அப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன். இல்ல, ஓப்பனிங் சாங்கா இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஆல்ரெடி இப்போ ரோகேஷ் எழுதி இங்க ஒரு பாட்டு வந்திருக்கு. ஆமா, ஸோ இது ஓப்பனிங் சாங்கா இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஓகே, தெரியும் உங்களுக்கு, நீங்க சொல்லதான் மாட்டீங்க. சரி, இந்த பாட்டோட விஷுவல் பாத்தீங்களா? இல்ல, விஷுவல்ஸ் நான் பார்க்கல. ஓகே, ஓகே, என்ன மாதிரி விஷுவல் இருக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கும்? அது சொன்னாங்க, அதான் சொன்னாங்க, எலிவேஷன் சாங் தான். அண்ட் கண்டிப்பா அந்த மொமெண்ட் வரும்போது அவங்க பெரிய ஒரு கரகோஷம் இருக்கும். ஆக்சுவலி ஹீரோ எலிவேஷன் சாங்னாலே ரீசெண்ட் டைம்ஸ்ல இடவன்ட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எல்லா டிரெக்டர்ஸ்க்கும் வந்துடுச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏன்னா அந்த அளவு செம்மையா பண்றீங்க. ஸோ என்ன மாதிரி அந்த ஒரு கேரக்டர் பில்டிங்குங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பாட்டுல பண்றதுன்றது உங்களோட ப்ராசஸ் எப்படி இருக்கு? இல்ல, ஒன்றும் நான் ஆரம்பத்திலிருந்து ஒரே விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நான் அசிஸ்டன்ட் டேரக்டரா தானே ஆரம்பிச்சேன். ஸோ டைலாக்கு பதிலா லிரிக் போட்டுக்கிறேன், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, நார்மலா இப்போ நான் போட்டு எல்லா லிரிக்குமே வந்துட்டு திருப்பியும் பார்த்தா எதையோ படத்துல அதே ஹீரோ பேசின டைலாக் தான், புதுசா எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, மாஸ் பாடல்குள்ள வந்துட்டு வந்து நான் அந்த ஹீரோ என்ன பேசிக்கிறாங்களோ அது அழகா தெளிவா போட்டாலே போதும், அதே வந்துடும். அண்ட் முக்கால்வாசி இந்த பில்டப் சாங்ஸ் எல்லாமே தெலுங்கு பட டப்பிங் படத்தோட டைலாக் தான், வேற எதுவுமே இல்லை. அப்போ நீங்க அவ்வளவு டப்பிங் படம் பாப்பீங்களோ? நம்மளுக்கு இந்த உலக சினிமா அறிவு IMDb தெரியாது. நான் KTV ராஜ் டிவில போட்ட எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். ஓகே, ஸோ எல்லா படமும் குமரன், குரோதம்னு ஏகப்பட்ட படம் இருக்கு. குரோதம்ல 2 பாட்டு இருக்கு. இவ்வளவு இருக்கு படங்கள் பாக்குறதுக்கு. ஓகே, ஸோ ஒரு லிரிசிஸ்டா நீங்க ஆகணும் அப்படின்னு அந்த டைம் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதின டைம், அப்போ வந்து எதெல்லாம் ரெஃபரன்ஸா எடுத்துக்குவீங்க நீங்க? ஏகேக்கு எழுதும் போது எக்கச்சக்கமான அவருக்கு பில்டப் சாங்ஸுங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு, அவரை செலிப்ரேட் பண்ற பாட்டு எக்கச்சக்கமா இருக்கு. அவருக்கு நீங்க எழுத போறீங்கன்றப்போ எதெல்லாம் ரெஃபரன்ஸா உங்க மைண்ட்ல வந்தது? அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் ஏன்னா நான் கேட்டேன், உங்களுக்கு என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி? அவர் எனக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. கேட்டா தியேட்டர்ல பயங்கர சத்தமா இருக்கும், அவ்வளவுதான் ஐடியா. ஏன்னா தியேட்டர் பயங்கரமா கத்தி ஆடின பாட்டு நிறைய இருக்கு. அஜித் சார் இருக்கும், விஜய் சார் இருக்கும், ரஜினி சார் இருக்கும். கண்டிப்பா. ஆனா நமக்கு நம்ம பாட்டு வந்து நிற்கும் போது தியேட்டர் கை தட்டணும்,
ஃபுல் சவுண்ட்ல இருக்கும்னாங்க. ஸோ அதான் திரையரங்கம் செதறட்டும்னு போட்டு ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அவங்க என்ன கேட்டாங்களோ அதை கொடுத்துடலாம். இந்த பக்கம் நம்ம தளபதிக்கு வந்து திரை தீப்பிடிக்க அப்படின்னு ஒரு லைன் இருக்கு, இந்த பக்கம் நீங்க திரையரங்கம் செதறட்டும் அப்படின்றது இருக்கு. 2 பேருக்குமே அது ஒரு பயங்கரமான ஒரு வேர்ட்ல. ஆமா, அது நல்ல பயங்கரமான வார்த்தை, அழகா அமைஞ்சிச்சு. அந்த பக்கம் விவேக் எழுதியிருப்பாரு திரை தீப்பிடிக்கும், அது பயங்கரமா இருக்கும். ஸோ இந்த கல்ச்சரே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவரு பீஸ்ட்ல அது பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எலிவேஷன் சாங் நிறைய வர ஆரம்பிச்சது மாத்தி மாத்தி. கண்டிப்பா அது பயங்கரமா எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா திரை தீப்பிடிக்கும் நாயகன் மீண்டும் தான் ஸ்டார்டிங் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் வரிசை எல்லா ஹீரோக்கும் பில்டப் சாங் நிறைய போயிட்டே இருந்துச்சு. ஆரம்பிச்ச இம்பாக்ட் தான். ஓகே, அதாவது எதுனாலும் அவர் பண்ணதாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பாட்டுல வந்து ஒரு லைன் இருக்கு, வத்தி குச்சி பத்தி கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஏகேன்னு சொன்னாலே அந்த பாட்டு தான் நம்ம மைண்டுக்கு வரும். அந்த பாட்டு நீங்களும் ஆக்சுவலி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னு. அந்த இன்ஸ்பிரேஷனா? இல்ல அந்த வாலி சார் எழுதின லிரிக், வாலி ரொம்ப பிடிக்கும். நம்ம எப்படி இந்த பார்த்து எழுதுற பரீட்சையில தான் பாஸ் ஆக முடியும். வாலி சாரும் முத்துமாறனா சார்லாம் எப்படி எழுதியிருக்காங்களோ அதை பார்த்து எழுத பார்ப்பேன். நம்மளுக்கு அந்த அறிவு அப்படிதான் இருக்கும். ஸோ மை இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் வாட் தே செட்ன்றதான் என்னோட மொத்த ரைட்டிங்குமே. வாலி சார் லிரிக் அதுல பயங்கரமா இருக்கும். ஸோ அதோட சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ், வீடியோ ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். எப்படி இந்த பாட்டை வாங்கினாங்க கேட்டாங்க, அதுவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு சார் எப்படி இந்த பாட்டு கேட்டு வந்தாங்கன்னு. வத்தி குச்சி பத்தி கிச்சுன்றது இங்க ஏன் வந்துச்சுன்னா, பத்திக்கிச்சு பாட்டு பண்ணிட்டோம். அது வந்துட்டு லூப்ல இல்ல, திடீர்னு நடுவில் உள்ள போந்துட்டேன். அது திடீர்னு அணி கூப்பிட்டு மாதிரி பாட்டு பண்ணலான்ட்டாரு. சரிங்களா, அப்படி வந்துருச்சு. அப்ப பாட்டு ரிலீஸ் ஆன உடனே ஆதிக்கு நடிச்சாரு, இந்த பத்தி கிச்சு வச்சு நம்ம பத்தி கிச்சுன்னு இந்த மாதிரி இங்க பண்ணலாம்னு யோசிச்சிருந்தோம்டா, நாங்க பத்தி கிச்சுன்னு போட்டேன், வேற ஏதாச்சும் பத்த வச்சுக்கலாம். இதுல டியூன்ல கேட்கும் போது இங்கேயும் அந்த இடம் இருந்துச்சு, பத்தி குச்சின்னு கத்திரக்கா, அது கரெக்டா இருந்துச்சு, போட்டோம். அதுல பத்தி கிச்சுனாலே அது ஏகேயோட ரெஃபரன்ஸ்ன்ற மாதிரி ஆயிடுச்சுல்ல. அது அனி மேஜிக் தான். நீங்க அவர்கிட்ட நீங்க எந்த வார்த்தை கொடுத்தாலும் அது தங்கமா மாத்திடுவாரு. ஓகே. ஸோ நான் இப்ப நிறைய பாட்டுல இந்த நல்லா இருக்கு, வார்த்தைகள் சூப்பரா இருந்திருக்குன்னா அவரு யூஸ் பண்ண அந்த ஸ்கோப் இருக்கும். ஒவ்வொரு வேர்டுக்கும் முன்னாடி சொல்லுவோம், உதித் நாராயண் சார் ஒரு வேர்டை காதல் பிசாசேன்றது பிசாஸ் அவர் யூஸ் பண்ணதுக்கும் மற்ற எல்லாரும் யூஸ் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பா ஹவ் யூ யூஸ் த வேர்ட், அது அன்னிக்கிட்ட நிறைய கத்துக்க முடிஞ்சு. சாதாரண வார்த்தையா இருந்துட்டு போட்டோம், அது சூப்பரா பண்ணி காட்டுவாரா. அதுல இருந்து அப்படியே சேர்ந்துருச்சு. ஃபர்ஸ்ட் எழுதின டிராஃப்டே அப்படியே ஓகே ஆயிடுச்சா? இல்ல அப்படி யாருக்குமே ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி ஆச்சு அந்த ப்ராசஸ், எப்படி நடந்தது? எந்த பாட்டு கேக்குறீங்க? இந்த ஓஜி சம்பவத்துக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டியூன் அமிச்சாரு. நைட் ஒரு 2 மணி இருக்கும், அடிச்சு இந்த மாதிரி டியூன் அமிச்சிட்டு. 2 மணிக்கா? முழிச்சதா இருப்பீங்களா? யாரும் தூங்க மாட்டீங்களா? இல்ல, திடீர்னு அன்னைக்கு முழிச்சிருந்துட்டோம். ஓகே. ஸோ அமிச்சாங்க. ஜிவி நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரா கேளுனாரு. நான் கேட்டு முடிச்சுட்டு ரஃபா ஒரு 4-5 வார்த்தை போட்டு எப்பவுமே தருவாங்க உங்களுக்கு இந்த சாதம் புரியறதுக்காக. ஓகே. அவுட் அமிச்சிருந்தாங்க. அப்ப கேட்டாங்க, உனக்கு கேட்டு என்ன தோணுச்சுனாங்க. அப்ப அந்த திரையரங்கம் செதறட்டும், பேர்மங்க கலக்கட்டும், பொடுசுங்கெல்லாம் கதறட்டும், தனத்தனனா அப்படின்னு போட்டு கொடுத்துருவோம். மாத்திரம் தனத்தனனான்ற ஒரு வார்த்தையை மட்டும் மாத்திட்டு மத்த எல்லாமே அப்படியே வச்சுட்டோம். ஓகே. அது இன்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் என்ன கேட்கும்போது தோணுதோ அது ஒரு ஹை இருக்கும். ஓகே. அப்ப நைட் கால்ல அந்த ஃபர்ஸ்ட் 4 லைன் மட்டும் கேட்டவனே சொல்லிட்டேன், ஓகே இது வச்சுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போயிட்டு மொத்தம் வச்சு கொடுத்தாச்சு. அத நீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? ஓஜி சம்பவத்துல ஒரு வெறித்தனமான ஏகே ஃபேனால மட்டும்தான் இதை எழுத முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நம்ம எந்த ஹீரோ எழுந்தாலும் அவங்க ஃபேனா மாறிடணும், இல்லாட்டி மாட்டிப்போம். நீங்க ஆக்சுவலி யார் ஃபேன்? நான் அஜித் சார் ஃபேன். அஜித் சார் ஃபேன். ஓகே. அவுட் அண்ட் அவுட் அஜித் சார் ஃபேன் தான். ஸோ இப்போ விஜய் சார் எழுதும்போது விஜய் ஃபேன் தான் இருந்தா முடியும். பாடுங்கடா என்ன சுத்தி போட்டாலும் நான் ஆடி தான் திருப்பேன். இந்த பக்கம் தெக்கச்சேமையில போட்டா ஆடிட்டு இருப்பேன். இது பண்ண மாத்திக்கலாம். ஓகே. இருந்தாலும் எல்லாருக்கும் நான் ஃபேனுங்க அப்படின்ற மாதிரி. பாட்டு எழுதும்போது அந்த வேலையை வந்தவங்க. நான் கமல் சாருக்கு எழுதும்போது கமல் சாருக்கு, ரஜினி சாருக்கு ரஜினி சாருக்கு, இப்போ விமல் நாக்கு எழுதுனாலும் சரி, கமல் நாக்கு எழுதுனாலும் சரி, அவங்க ஃபேனா உட்காந்து எழுதியாங்க. அவங்க ரசிச்சாதான் அதை எழுத முடியும்ல. ஓகே. ஸோ இதுல ஆக்சுவலி பாட்டு ஃபுல்லாவே ஒரு டெவிலிஷான ஒரு சவுண்டிங் இருக்கு, ஒரு பயங்கர வில்லனான கேரக்டர், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. டெவிலிஷா இருக்காரா ஏகே இந்த படத்துல? ஆமா, அது கண்டிப்பா இருக்கும். இப்போ சிம்பிளான என்னன்னா, குட்டா இருந்த ஒருத்தன் பேடா மாறுறான், அது ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ பாட்டுல லைனும் அதுதான். இது வரைக்கும் கெட்டவனா நல்லவனா பத்தி இப்ப கெட்டவனா மாறிக்கிறான். ஸோ அதான் பாட்டுலயும் கொடுத்தான். அவரை கொடுத்த ரெஃபரன்ஸும் அதுதான். ஓகே. இது வரைக்கும் ஒரு மோட்ல இருந்தாச்சு, ரொம்ப அமைதியா சாதுவா பேசாம இருந்தாச்சு. இதுக்கு மேல அது தேவையில்லை, ரூட்டை மாத்துறதுதான் பாட்டு. ஆக்சுவலி ரியல் லைஃப்லயுமே ஏகே ரூட்டை மாத்துற ஒரு டைமா வேற இருக்கு இது. சோ அதனால அதுக்கு கரெக்டா அவரோட ரியல் லைஃப்க்கும் அமைஞ்ச மாதிரி இருக்கு. ஆமா. ஓகே. ஓகே. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் ஓஜி சம்பவம் பத்தி நம்ம பேசணும். பத்திக்குச்சு பாட்டு வந்துட்டு நடுவுல ரீல்ஸ்ல பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதுவும் எஸ்பெஷலி அந்த நடுவுல அந்த ஒரு லைனு, ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் அந்த லைனு, அதெல்லாம் எப்படி நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல அதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அஜித் சாருக்கு நான் எழுதுறேன்னு சொல்லுவேன் அந்த பாட்டு. ஏன்னா
ஆஸ் யூஷுவல் திடீர்னு வர வாய்ப்புகள் தான் எனக்கு அணுகிட்டு இருந்திருக்கும். முன்னாடி சொல்லி வச்சு வரதெல்லாம் இருக்காது. அதனால கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி அஜித் சார் பாட்டு எழுதணும், விடாமச்சு எழுதுறீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. கண்டிப்பாண்ணே, ஒண்ணுதான் வழக்கமா எப்பவுமே அனி சார் இருந்து டியூன் வந்துடும், எழுதி அனுப்பிச்சு விட்ருவோம். போய் பார்க்கறதெல்லாம் கிடையாது. பொழக்கட்டும் பரப்பரன்னு எழுதின சாங்க்கு மட்டும்தான் போய் உட்காந்து எழுதியிருக்க, மற்றபடி எதுக்குமே உட்காந்துல எழுதுனதில்ல. ஏன்னா அவரு இருக்கிற பிஸிக்கு போய் பக்கத்துல பிடிக்க முடியாது, நம்ம எங்கேயோ இருப்போம். இந்த டியூன் வந்து ஒன்னே தான் கேட்டேன், எனக்கு வந்து பக்கத்துல உட்காரணும், இந்த தடவை நான் எங்க இருந்தாலும் எழுதி தர மாட்டேன். ஏன்னா எப்பவுமே ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து பண்ணும்போது ஒரு வைப் சூப்பரா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போற அஜித் சாருக்கு, அதனால அது மட்டும் நான் கேட்டேன். சரி ஓகே வாங்க அப்படின்ட்டாங்க. சரி போய் உட்காந்து அவங்க உட்காந்து பண்ணும்போது சரி என்னெல்லாம் பண்ணலாம்னா, இப்போ அந்த பாட்டு எழுதும்போது கட்டாயங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னா, நீங்க அஜித் குமார் தலை கடவுளே, ஏன் நீ குமார்னு கூட யாரையும் கூப்பிடக்கூடாது. நோ பில்டப்ஸ் அட் ஆல். என்ன வேணாலும் கதைக்கு வச்சுக்கோங்க. ஒரு தனி மனுஷனை புகழ்த்தி பாராட்டி பயங்கரமா அவன் இது பண்ணிருக்கான் அதை பண்ணிருக்கான்னு சொல்லி கொண்டு வரக்கூடாது. அவுட் அண்ட் அவுட் மோட்டிவேஷனல் சாங், அதுதான் ஐடியா கொடுத்தாங்க. ஆனா ஒரு பெரிய ஹீரோக்கு மோட்டிவேஷனல் சாங் பண்ணும்போது அவங்கள பத்தி பேசாம எழுதுறது கஷ்டம். கண்டிப்பா, அதுவும் ஏகே மாதிரி ஒரு ஸ்டாருக்கு எழுதும்போது எனக்கு இந்த ஒரே ஓகே, நான் அவர் பேரை சொல்லாமே மாஸ் காட்டுறது ஏதாச்சும் பண்ணிடலாம், அது நான் கேரண்டி. அதுக்கு பண்ணலான்னு சொன்னதுதான் அந்த பாட்டு. எனக்கு வேற எந்த ஹீரோக்கு போட்டாலும் இது அஜித் சார் பாட்டுன்னு தெரியணும், அவர் பேர் வராம. எனக்கு அதான் எங்க இருந்து தூரத்துல எங்க இருந்து கேட்டாலும் சரி, இது அஜித் சாருக்கான பாட்டுன்னு தெரிஞ்சா போதும், அவர் பேர் சொல்லாம. You really understood the assignment. அஜித் சார் இருக்குல்ல, அதனால அப்படியே ஓகே. ஒரு உண்மையாவே அது இதுவும் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் தான் நினைக்கிறேன். அது ரொம்ப ஹாப்பி லான்ச் பண்றதுக்கு, ஏன்னா ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்கும். நீங்க அவர் பேர் நம்ம எந்த பெரிய இப்போ தளபதி, தலைவர், உலகநாயகன், மக்கள் செல்வன் யார் பேர் எழுதாலும் சரி, அவங்களோட டைட்டில் வச்சு சின்ன சின்ன நியூவான்சஸ் எல்லாம் போட்டு தான் பாட்டை பில்ட் பண்ணும்போது ரொம்ப அழகா ஒரு ஃபிளேவர் கிடைக்கும். இப்ப அதெல்லாம் கட் பண்ணிட்டு பட் ஸ்டில் ஐ ஹேவ் டு ரிட்டைன் தி சோல் இஸ் அஜித் குமார். ஸோ அதான் அந்த பாட்டு பத்துக்குச்சு. ஓகே, நீங்க ஒரு பக்கம் ஏகேக்கு பாட்டு எழுதிருக்கீங்க, இன்னொரு பக்கம் நம்ம கமல் சாருக்கு எழுதிருக்கீங்க, இன்னொரு பக்கம் விஜய் சாருக்கு எழுதிருக்கீங்க, இவ்வளவு பேருக்கு எழுதிருக்கீங்க. பட் முதல்ல ஒரு பாட்டு எழுதின அந்த ஒரு இது இருக்கும்ல, சினிமாக்கெல்லாம் விட்டுருங்க, நீங்களா ஒரு பாட்டு எழுதின ஒரு இது இருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல பாட்டு எழுதுனா இந்த காது குத்துக்கு, பின்ன அந்த பியூபர்ட்டி ஃபங்க்ஷன், பூப்பு புழா, இதுக்கெல்லாம் பாட்டு எழுதிட்டு இருப்போம். கல்யாண வீடியோக்கு கல்யாண வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தவங்க கோயம்புத்தூர்ல. காலேஜ் படிக்கும்போது சரி ஷார்ட் ஃபிலிம் பண்ணா காசு வேணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ண காசு வேணும்னா கல்யாண வீடியோ மாதிரி எடுத்து கொடுத்து அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர் சைட்லாம் வந்துட்டு வீடியோ பண்ணிருக்கலாம். எப்படி இருந்தாலும் கேரளா பசங்க ஈஸியா ஆர்டர் பிடிச்சிருவாங்க. அவனுக்கு என்ன பண்ணாலும் சரி, எப்படி பண்ணாலும், இப்ப நம்ம மாலிவுட் படம் பாக்குற மாதிரி தான், அவனுக்கு என்ன பண்ணாலும் சுபாஷா கெபாஷன் கத்தி ரொம்ப சூப்பரா பண்ணிடுறாங்க. நம்மளுக்கு அந்த விஷயம் லென்ஸ் வரமாட்டேங்குது, அது என்ன லென்ஸ்னு தெரிய மாட்டேன், அவனுக்கு மட்டும் வச்சிருக்கானுங்க. ஸோ அதுக்கு போல சரி அப்படி அவனுக்கு பண்ணா நீங்க ஏமாத்தணும்ல. ஸ்விக்கி எங்க போனா ஜொமேட்டோ ஏதாச்சும் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி இந்த பக்கம் நாங்க சார் சொந்தமா பாட்டு பண்ணி தரோம், உங்களுக்குன்னே பாட்டு பண்ணி தரோம்னு சொல்லி கிளைண்ட்ஸ் பிடிக்க பார்ப்போம். ஓகே, அதுக்கு நீங்க லிரிக்ஸ் எழுதுவீங்க? ஆமா, ஓகே, அப்படியே கம்போஸ் பண்ணி போட்டுருவோம். இந்த காது குத்து கம்போஸ் யார் பண்ணுவா? அதுக்கு ஒருத்தர் இருப்பான், ஜென்மார்டின், சத்யா, எல்லாருமே ஒரே டீம் தான். அதனால டாடாவோட மியூசிக் டைரக்டர் தான் ஜென்மார்டின். சோ அதனால எல்லாம் ஒரே டீம் தான், அங்க இருந்து போடுவாங்க, போட்டு தூக்கி கொடுத்துருவோம். அப்போ நீங்க எழுதுன ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு? அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? நான் ஞாபகம் லைன் நான் எழுதவே இல்லை. ஆக்சுவலி நான் கேட்கணும்னு நினைச்சேன். முதல்ல லிரிக்ஸ் எழுதி பார்க்கும்போது ஒரு மாதிரி கேவலமா இருக்கு, அதை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்றீங்க? காலைல இருந்துச்சு மூஞ்சி பார்ப்போம்ல, அழகா இருக்க போகுது, குளிச்சு சரியா வர வேண்டியதான். இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்டை என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்.